எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். அதுவும் குளு குளு மலாய் குல்ஃபி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே யம்மியா இருந்துச்சு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி as usual thought of the day. நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு, நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க கூடாது. இன்னொன்னு, மத்தவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தேவையில்லாம நம்ம போய் தலையிடக்கூடாது. இந்த ரெண்டையும் பண்ணாம இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மலாய் குல்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் ஃபுல் க்ரீம் மில்க்லேயே இதை ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நல்ல க்ரீமியாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த பக்குவமும் சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்கும். பாலை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த மாதிரி நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா பால் வந்து அடியில் தீஞ்சு போயிடும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பால் வந்து நம்ம சேர்த்ததுல இருந்து பாதி அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி நல்ல க்ரீமியாக நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்து செய்யணும். பட் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நீங்க வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்ப பாதி அளவுக்கு நம்ம வந்து பாலை வந்து சுண்ட விட போறோம். அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த மேல படியும் இல்லையா, அந்த ஆடையை வந்து அந்த பாலோட சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது முக்கியமான ஒரு ஸ்டெப் இந்த குல்ஃபில. இப்ப நான் இங்க வந்து கொஞ்சமா பாதாம் பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து பால்ல நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மேல படிகிற ஆடையை பாலோட சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பால் வந்து ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா அப்படியே வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இனிப்புக்காக நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் நார்மலான சுகரும் வந்து சேர்க்கலாம். பட் நார்மலான சுகர் சேர்த்தும் நான் செஞ்சு பார்த்தேன். அதில் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வரல. அதாவது எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குற குல்ஃபி மாதிரி இது வந்து வரல. பட் இது வந்து சேர்த்து செய்யும் போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல அதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் ஒரு 100 ml அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து குறைச்சிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா சீக்கிரமாக இது கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ஸோ கை விடாமல் நல்லா இப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த பால் ஆடையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து குல்ஃபிக்கு ஒரு நல்ல கலர் தரும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல பால் வந்து வத்த ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி படிகிற ஆடையை இந்த மாதிரி ஓரத்துக்கு தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து மொத்தமாக கலந்து எல்லாத்தையும் க்ரீமியாக கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பால் வந்து பாதி அளவு குறைஞ்சி நல்லா சூப்பராக சுண்டி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதில் சேர்ந்த பாலாடையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எதில் வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சூப்பராக நல்லா நமக்கு வந்து குல்ஃபி கிடச்சிரும். இதை ஊற்றினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தாவை வந்து நான் மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். இது இன்னும் இதுக்கு வந்து டேஸ்ட் அதிகப்படுத்தும். இப்போ இதை ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி வைங்க. வைக்கும்போது கண்டிப்பாக இதை மூடி தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக மூடி வைங்க. இது செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்த குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சூப்பரான யம்மி குளு குளு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அப்புறம் நான் எப்பவுமே சொல்ல மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் பொறுமை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.